வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, காலையில் ஒரு கேரட்டை வச்சு ஒரு மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லஞ்சும் உண்டு. இங்கே பாருங்கள், நல்லா திருக்கி வச்ச கேரட்டு, ஒரு கப்பு முந்திரி, ஒரு ஃபுல் கப்பு நல்லா முதல் நாள் நைட்டே ஊற வச்சு தோல் எடுத்த பாதாம். இது நாட்டு சர்க்கரையோ போடாதீங்க, டேஸ்ட் இருக்காது. வெல்லம் பொடிச்சு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கப்பு கெட்டியான பால், தண்ணியெலாம் ஊற்றாமல் காய்ச்சுங்க. ஆடையோடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பரான சுவையில் இருக்கும். இதை எல்லாமே எடுத்து மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு பார்த்துடலாம். இப்போ அந்த கேரட்டு பாதாம் எல்லாம் போட்டு நம்ம பாலெல்லாம் ஊற்றி அப்போ பார்த்தோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி 3 பேருக்கு எடுத்து வச்சாச்சு. காலையில் டிஃபன் பாருங்கள், ஆவி பறக்கிற இட்லி, அதுக்கு பச்சை வெங்காய சட்னிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நேற்று தான் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டினா இட்லி மாவு, அதனால இட்லி சூப்பராக இருக்குது. இது முருங்கைக்காய் போட்ட ஒரு பருப்பு சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல், வெண்டைக்காய் நல்லா பாருங்கள், நல்ல வறுவல் மாதிரி நல்லா வறுத்துருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பொடி போட்டு தான் பண்ணியிருக்கோம், ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. சாதம், சுட சுட சாதம், தயிர், இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சு. இவ்வளோ தான். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம். பூஜைக்கு வாங்கின பொரியை நம்ம இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கோம். எனக்கு எவ்வளவோ பண்ணுவேன், ஆனால் பொரி மட்டும் வறுக்கவே தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ரொம்ப நல்லா வந்தது. நல்ல புதினாவும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டோம்னா ஒரு நல்ல வாசனையான இந்த மாதிரி பொரி நம்ம வறுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், கார்ன்ஃப்ளெக்ஸ் எல்லாம் போட்டு, கடலை எல்லாம் நிறையா போட்டு நல்லா மொறு அட்டகாசமான டேஸ்ட்டில். மிக்சர் கூட நான் அவ்வளோ நல்லா இல்லைங்க, இது அவ்வளோ சூப்பராக இருக்குது. காரசாரமாக ரொம்ப நல்லா வறுத்து வச்சுருக்கோம். எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.